புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் 10 பேர் கொண்ட முதல் பட்டியலை ஆர்எல்வி வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 10 பேர் கொண்ட தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியலை மாநில தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் வெளியிட்டார். தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமாரன் தலைமையில் சிவகுமார், கோமதி சங்கர், சுப்பிரமணி, கவிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, அரியங்குப்பம், வில்லியனூர், ஊசுடு, திருபுவனை, தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 10 தொகுதிகளுக்கான தலைவர்களை மாநில தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் அனைவரையும் வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார். அறிமுக கூட்டத்தில் ஆர்.எல். வெங்கட்ராமன் பேசுகையில், புதுச்சேரியில் மக்கள் நலப்பணிகள் தீவிரப்படுத்தும் நோக்கில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு தொகுதிகளுக்கு புதிய தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளேன். அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்தவும் வரும் காலங்களில் மக்கள் முன்னேற்றத்திற்காக தீவிரமாக பணியாற்றவும் உங்களிடம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மேலும் இந்த புதிய நியமனங்கள் மூலம் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் இனிவரும் நாட்களில் மேலும் வேகம் எடுக்கும் என நம்புகிறேன். தொகுதி தலைவர்களாக பொறுப்பேற்று இருப்பவர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு பொறுப்புள்ளவர்களாகவும், தேர்தல் நெருங்குவதால் விரைவில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளை தயார் செய்து 10 நாட்களுக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் கட்சியின் அடித்தளமே தொகுதிகள்தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. தொகுதி நிர்வாகிகளை நியமிக்கும் போது மகளிருக்கு 30% கட்சியில் உணர்வு பூர்வமாக செயல்படுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி தொண்டமாநத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனையடுத்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் தொண்டமாநத்தம் காங்கிரஸ் தலைவர்கள், தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு, வடக்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராமு, மகளிர் காங்கிரஸ் தலைவி, மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி முதற்கட்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செந்தில்குமார், மாணவர் காங்கிரஸ் தலைவர், மகளிர் காங்கிரஸ் தலைவி, ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள், மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு உட்பட ஊசுடு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விநாயகர் தெரியும். அப்படியே எல்லாரும்
கிருமாம்பாக்கத்தில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலு அவர்களின் 40வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய சமாதியில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றிய அமரர் உத்தரவேலு அவர்களின் 40வது ஆண்டு நினைவு தினம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலுவின் திருவுருவப் படத்திற்கு அவரது மகனும் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமிகாந்தன் மற்றும் அவரது சகோதரர் துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து மெயின் ரோட்டில் இருந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவருடைய திருவுருவப் படத்துடன் கூடிய வாகனம் மூலம் கிருமாம்பாக்கத்தில் உள்ள அவரது நினைவிடம் நோக்கி மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அங்கு உத்தரவேலுவின் சமாதியில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால், ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நினைவு நாளையொட்டி அனைவருக்கும் அறுசுவை விருந்தாக அன்னதானம் வழங்கப்பட்டது. வழி விடுங்க. நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பொதுமக்களும் தொகுதியில் உள்ள கஷ்டப்படுவதில் அவருக்கு சரியான ஊழியத்தை ஏற்படுத்தி நினைவிடத்தில் சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 1000% வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில். புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் வசிக்கும் சுந்தரராசு என்பவர் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் குடில் செய்வது வழக்கம். இந்த வருடம் 13வது முறையாக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வை மையமாக வைத்து அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் செய்துள்ளார். இந்து மதத்தினை பின்பற்றி வரும் இவர் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடில் அமைத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்கு முந்தைய வருடங்களில் 1 கன சென்டிமீட்டர் கிறிஸ்துமஸ் குடில் செய்து அசிஸ்ட் உலக சாதனை விருது பெற்றார். அதேபோல் உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் காய்கறிகளால் கிறிஸ்துமஸ் குடில், பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி விழிப்புணர்வு மூலம் குடி தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களால் வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், மரம் வளர்ப்போம் என்ற விழிப்புணர்வு மூலம் தேங்காய்களை கொண்டு வடிவமைத்து கிறிஸ்துமஸ் குடில், சிறு தானிய உணவு வகைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 25 வகையான தானியங்களை கொண்டு வடிவமைத்த கிறிஸ்துமஸ் குடில், மாணவர்களின் கற்றல் திறனை வளர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 700 புத்தகங்களை கொண்டு வடிவமைத்து குடில், அனைவரும் துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் 1000 துணிப்பைகளை கொண்டு வடிவமைத்த குடில், தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மூலம் பல்வேறு வகையான தின்பண்டங்களை கொண்டு செய்யப்பட்ட குடில், மாதிரி கொரோனா தடுப்பூசி மருந்து, ஊசிகளை கொண்டு வடிவமைத்து செய்யப்பட்ட குடில், பழைய கம்ப்யூட்டர் பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை போற்றும் வகையில் 7 லட்சம் ரூபாய் நகல் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் இணைய வழி குற்றங்களை தடுக்கும் வகையில் 500 மாதிரி செல்போன்களால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில்களை செய்துள்ளார். இதுபோன்ற விழிப்புணர்வு செய்ததை பாராட்டி உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் சுந்தரராசுவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தனது வீட்டில் 13வது முறையாக வித்தியாசமான முறையில் 2026 சட்டமன்ற தேர்தலில்
100% வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தி தேசியம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசியல் கட்சி தலைவர்கள், நபர்களின் புகைப்படம் மற்றும் 500 கட்சி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் இன்றைய சூழல் SIR சிறப்பு வாக்காளர் திருத்தம் பணி நடந்து முடிந்த நிலையில் மக்கள் வருகிற 2026 முதல் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ள நிலையில் பல்வேறு புதிய அரசியல் கட்சிகள், புதுமுக வேட்பாளர்கள், புதிய சின்னங்கள் உள்ளன. எனவே மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு வாக்களிப்பது போல் மாதிரி புகைப்படங்களை கொண்டு குடில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பல வகையான கட்சி கொடிகளை கொண்டு கூரை வடிவத்தில் குடில் தொழுவமாகவும், அரசியல் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வது போலவும் நிலப்பகுதியில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. குடில் வலது பக்கவாட்டில் ஒரு சில கட்சி சின்னங்களும், குடில் இடது பக்கவாட்டில் வாக்களிப்பதற்கான வாக்காளர் பட்டியல், வாக்கு இயந்திரம், ஓட்டு போட்ட சின்னம் பார்வையிடுவதற்கான மிஷின், மாதிரி ஓட்டு கார்டு போன்ற படங்கள். மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா இன்றைய சூழலுக்கு ஏற்றாற்போல் தேர்தலில் வாக்களித்து தனது விரல் மை காட்டுவது போல் மற்றும் கையில் ஓட்டு கார்டு வைத்துள்ளது போல் தத்ரூபமாக செய்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் போது நல்ல வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும். பணம், பொருள், மற்றவர்களின் ஆசை வார்த்தைகள் போன்றவைகளுக்கு மயங்காமல் நாடு மற்றும் ஊர் வளர்ச்சிக்கு தகுதியான நபரை தேர்வு செய்து வாக்களித்தால் தங்களுக்கும் நன்மை, ஊருக்கும் நன்மை கிடைக்கும். வாக்களிப்பது நமது கடமை என 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்போம் என வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு மூலம், இந்த கிறிஸ்துமஸ் குடில் மூலம் மக்களுக்கு தெரிவித்து வருகிறார். இந்த விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலை இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என அனைத்து மதத்தை சார்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ஆசிரியர் சுந்தரராசு மற்றும் அவரது குடும்பத்தினரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி பொதுமக்கள் சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் கழிவுநீர் குடியிருப்பு பகுதியில் சாலைகளில் தொடர்ந்து வெளியேறி பொதுமக்களின் உடல்நலம், சுகாதாரம், அன்றாட வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதியும் இந்த ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதியும் இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை தொடர்பாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை. எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மனு அளித்தார். மேலும் பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட தலைமை பொறியாளர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், சண்முகம், பாபு, பாஸ்கர் என்கிற ஆறுமுகம், பாஸ்கர், பிரகாஷ், சங்கரலிங்கம், முருகன், விநாயகமூர்த்தி, ஜெயராஜ், ஆறுமுகம், தனம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சார் பேசுறீங்களா? பேசுறேன் சார். இப்போ வந்து சார் என்ன சார் 7வது மாதம் வந்து அவங்ககிட்ட கொடுத்தோம். ஆமாம், ஜூலை மாதம் இந்த வருஷம் அறிவியல் ரேஷன் கேட்குதுன்னா பர்மனன்ட் சொல்யூஷன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டிராயிங்ஸ் இந்த படத்தெல்லாம் பார்க்கணும். இது இன்னைக்கு நடக்கிறது. பாகூர் சேலியமேடு சுங்கச்சாவடி திறக்க எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் மனு அளித்தனர். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் அளித்துள்ள மனுவில் விழுப்புரம், புதுச்சேரி, நாகை 4 புறவழிச்சாலை பாகூர் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்கப்படுகிறது. இங்கு சுங்கச்சாவடி அமைந்தால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர். அதே நேரத்தில் சுங்கச்சாவடி அமைக்கும் போது குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூர அளவை கடைபிடிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. ஒரு சுங்கச்சாவடிக்கும் மற்றொரு சுங்கச்சாவடிக்கும் ஏறக்குறைய 60 கிலோமீட்டருக்கு அடுத்துதான் சுங்கச்சாவடிகள் அமைக்க வேண்டும் என்று விதிகளில் உள்ளது. ஆனால் புதுச்சேரி சேலியமேடு பகுதியில் நிறுவப்பட்டு வரும் சுங்கச்சாவடியானது புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே தமிழக பகுதியான கெங்கராம்பாளையம் சுங்கச்சாவடியில் இருந்து
சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்குள் தான் இருக்கிறது. இப்படி குறிப்பிட்ட தூரத்தில் 2 சுங்கச்சாவடிகள் இருப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதுடன் உள்ளூர் மக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் ஏழை எளிய விவசாயிகளும் அதிக தொகையை சுங்கச்சாவடிக்காக செலவழிக்க நேரிடும் என்று கூறி இதை சம்பந்தப்பட்ட துறையினர் தடுக்க வேண்டும் என்று பொதுநல அமைப்பினர் போராட்டம் நடத்தினோம். பொதுமக்களின் உணர்வுகளை பொருட்படுத்தாத தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் சேலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி கட்டுமானத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் போராட்டத்தை செவி சாய்க்காத மத்திய மாநில அரசுகளின் மெத்தன போக்கு காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தும் விதமாக பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளேன். அந்த பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு கடந்த 8ஆம் தேதி அன்று விசாரணைக்கு வந்தது. மூத்த வழக்கறிஞர் ஞானசேகரன் இந்த சட்டவிரோத சுங்கச்சாவடி சேலியமேடு பகுதியில் செயல்படக்கூடாது என்று தனது வாதத்தை முன்வைத்தார். இதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு சுங்கச்சாவடி சம்பந்தமான மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி 2 வார கால அவகாசத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் நாளை பாகூர் சேலியமேடு சுங்கச்சாவடி திறக்க உள்ளதாக நாளிதழ்களில் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது உயர்நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக சட்டவிரோதமாக சுங்கச்சாவடியை திறக்கும் அறிவிப்பு கண்டனத்திற்குரியதாகும். அதே நேரத்தில் மக்களுக்காக வீதியில் இறங்கி போராட வேண்டிய எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் கட்சிகள் வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு அவர்கள் செய்யும் துரோகம். அதே நேரத்தில் ஆளுகின்ற கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இதை தடுக்காமல் மக்களுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கின்றனர். இவர்களது கூட்டு துரோக அரசியல் காரணமாக புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இவர்கள் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பரிசாக சுங்கச்சாவடியை திறக்க அனுமதித்து மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகையால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இந்த சட்டவிரோத சுங்கச்சாவடியை திறக்காமல் தடுக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் என்ன செஞ்சாங்க, மத்திய மாநில அரசு ஒரு 5 நாள்ல இதுக்கு இடையில நாளைக்கு அந்த சுங்கச்சாவடி திறக்க போறதா அறிவிப்பு கேஸ் இருக்குது. தலைமை நீதியரசர் வந்து அது பதில் கேட்டு உத்தரவு போட்டுக்கிறாரு. ஆனா அந்த உத்தரவு மதிக்காம ராஜ்பவன் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் அணி மாநில அமைப்பாளருமான மருதுபாண்டியன் தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் அணி மாநில அமைப்பாளருமான மருதுபாண்டியன் தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்பு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு காலண்டர்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் தினசரி காலண்டர் மற்றும் பரிசு பொருள் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணா இங்க பாருங்கண்ணா, அண்ணா இல்லைண்ணா இருங்கண்ணா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, பிரசாதம் தானே கொடுங்க. நல்லா இருக்கும்.
மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மாதாந்திர உதவித்தொகை 4800 இருந்து 5500 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழா காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்புரையாற்றினார். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். மாற்றுத்திறனாளிகளின் வாகனத்திற்கு மாதந்தோறும் 25 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்டு வரும் நிலையில் 30 லிட்டராக வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மாதாந்திர உதவித்தொகை 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இதேபோல் 4800 ரூபாயிலிருந்து 5500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் மாதந்தோறும் 15 கிலோ அரிசி வழங்கப்படும் நிலையில் 20 கிலோ அரிசி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். முன்னதாக விழா மேடையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் அரசு எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் முன்னிலையில் குற்றம் சாட்டிய நிலையில் மற்ற மாற்றுத்திறனாளிகள் அவரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் அந்த மாற்றுத்திறனாளியை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விழா நடைபெற்று மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். அமைச்சர் மாதிரி தமிழ் அமைப்பினர் மற்றும் காவல்துறை இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் 1964 படி தமிழில் பெயர் பலகைகள் வைக்காத கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய தொழிலாளர் துறையை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கம் ஒன்றிணைந்து அணிவகுப்பு முற்றுகை போராட்டம் நடத்தியது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலிருந்து தொழில்துறை அலுவலகத்தை நோக்கி போராட்டம் பேரணியாக நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் தொழில்துறை அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தடுப்பு கட்டைகளை அமைத்து காவல்துறையினர் தடுத்தனர். அப்பொழுது தடுப்பு கட்டைகளை தள்ளிவிட்டு முற்றுகையிட முயன்ற தமிழ் அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நமது பண்பாட்டு கலாச்சாரங்களை எழிப்பதற்கு போராடும் உங்களை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு தமிழாகிய நாங்கள் ஒன்று கூடுவோம், அணிந்திருவோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வேண்டர் பாரதிதாசனுக்கு, வேண்டர் பாரதிதாசனுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் காத்த போராளிகளுக்கும். புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதால் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த சில மாதங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக அங்கு சாவித்ரி நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருகிறது. குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதுதான் காரணம் என குற்றம் சாட்டி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் 500க்கும் மேற்பட்டோர் சாவித்ரி நகர் நுழைவு வாயிலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரமற்ற குடிநீரை பாட்டில் மற்றும் குடங்களில் ஏந்தி வந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் பொதுமக்களை சமாதானப்படுத்தினார். குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு அரசு சார்பில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 1 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பெயரில் ஃபேஸ்புக் கணக்கு துவங்கி பொதுமக்களிடம் மோசடியில் ஈடுபட்ட கும்பல். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் பெயரில் போலி முகநூல் கணக்கு துவங்கப்பட்டு இந்த போலி கணக்கு மூலம் துணைநிலை ஆளுநரிடம் குறைகளை தெரிவிக்க முயற்சி செய்யும் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் வரிசையில் உள்ளவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களை தொடர்பு கொள்ளும் மர்ம நபர்கள் அவர்களது தொலைபேசி எண்களை கேட்பதாகவும் பின்னர் அவர்களை ஏமாற்றி பண பரிமாற்றம் செய்ய தூண்டுவதாக புகார்கள் வந்தன. மேலும் அந்த போலி முகநூல் கணக்கில் துணைநிலை ஆளுநர் பதிவிடுவது போல் தனது நண்பரான மத்திய காவல்துறை அதிகாரி சந்தோஷ்குமார் என்பவர் ஓய்வு பெற போவதால் அவர் வசித்து வந்த வீட்டில் உள்ள நாற்காலி, மேஜை பொருட்கள் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலைக்கு விற்கப்படுவதாகவும் அதற்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி வீட்டு உபயோக பொருட்களை வாங்க விருப்பம் தெரிவித்த நபர்களை உடனடியாக மர்ம நபர்கள் தொலைபேசியில் வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட விலையை கூறி முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளனர். இந்த நிலையில் இந்த மோசடி மற்றும் போலியான முகநூல் குறித்த தகவல் துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு தெரியவந்ததை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மர்ம நபர் தொடர்பு கொண்ட தொலைபேசி எண்ணின் முகவரி ஹரியானா என தெரியவந்துள்ளதை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தற்பொழுது இந்த விவகாரம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய புதுச்சேரி கவர்னர் தமிழிசை பெயரில் போலியான கணக்கை துவங்கி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு போலி செய்தி அனுப்பி இணைய வழி மோசடி கும்பல் ஈடுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரி கல்வித்துறை அலுவலகத்தை ஆசிரியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆசிரியர்களுக்கு 6 மாத நிலுவை சம்பளம், தீபாவளி போனஸ் வழங்காததை கண்டித்து பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமை தாங்கினார். சங்க தலைவர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மற்றும் இணை இயக்குநர்கள் சந்தித்து நிலுவை சம்பளம் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதை ஏற்று போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அருகில் இருந்த வாகனங்களும் தீயில் கருகி நாசமானது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இரவு பணி முடிந்து வீடு திரும்பிய 2 இளைஞர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தின் பின்புறம் தீப்பிடித்து எரிந்ததால் வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு இறங்கி சென்றனர். இந்த நிலையில் வாகனத்தில் தீ திடீரென மளமளவென பரவி இருசக்கர வாகனம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வாகனங்களும் தீயில் கருகி நாசமானது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தின் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்ததில் தீ கட்டுக்குள் வந்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. மேலும் இருசக்கர வாகனத்தில் தீ லேசாக பரவிய நிலையில் வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இருவரும் வாகனத்திலிருந்து இறங்கி ஓடியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஐயோ கொஞ்சம் வெளியே வந்துடுறேன், தள்ளி வந்துடுறேன். என் நவுந்து வந்துருங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பிரபாதேவி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினரும் உழவர்கரை தொகுதி பாஜக பிரமுகருமான பிரபாதேவி வீரராகு கடந்த 5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தனிப்பட்ட காரணத்திற்காக தான் வகித்த பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பினை ராஜினாமா செய்து இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் கடிதம் வழங்கினார். மேலும் தொடர்ந்து உழவர்கரை தொகுதி மக்களுக்காக பொது சேவை செய்வேன் என்றும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களுடன் கலந்தாலோசனை செய்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்பேன் என்றும் கூறியுள்ளார். பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பிரபாதேவி வீரராகு. நான் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். இன்னிலிருந்து நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியிலேருந்து முழுமையாக நான் வெளியில் வந்துட்டேன். என்ன காரணம்னா,